நான் காலேஜ்லேயும் போய் பேசுகிற போது என்ன சொல்லுவேன்னா, 1330 குறள் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதை விட ஒரு குறள் பிரகாரம் நடந்தால் போது வாழ்க்கையில் உச்சத்தை தொட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 3 குறளை மட்டும் சொல்லிவிட்டு இந்த உரையை நிறைவு செய்துக்கிறேன். வணிகம் செய்வோருக்கு வணிகம் பேணி பிறவும் தம்முனை போல். அதாவது வியாபாரம் பண்ணுற போது மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்முடைய வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்க்குறாங்கிறத தெரிஞ்சு அந்த வாடிக்கையாளர் எப்படி நிறைவேற அளவுக்கு வேணுமோ அந்த நிறைவேற அளவுக்கு நம்ம வணிகம் சரியாக செய்யணும், அதை வாடிக்கையாளர் நாம் நினச்சி செய்யணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் முதல்ல சொல்லியிருக்காரு. இந்த குறள் பிரகாரம் கஸ்டமர் தான் நம்மளுக்கு கடவுள். அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்தாலே வியாபாரம் ஆட்டோமேட்டிக் நடக்குது. லாபம் வேண்டும் மட்டும் நடந்தோம்னா இந்த டோர் இல்லாத ரூமுக்குள்ளே போன மாதிரி தான். நம்ம சரியாக எல்லா சிஸ்டத்தையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து நம்முடைய நோக்கம் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு சரியான முறையில் சேவை பண்ண வேண்டும். அதற்கு கிடைக்கிற கட்டணம் தான் லாபம் அப்படிங்கிறத பண்ணுறதுக்காக குறிப்பிட்ட குறள் அது. அடுத்தது அறமேனும் இன்பமேனும் அது வல்லது அது அறிவறிந்து தீதின்றி வரும் பொருள். தொழில் பண்ணுறது 3வது சொன்னோம் பார்த்தீங்களா, நேர்மையாக சம்பாதிச்சு வர பொருள் தான் நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய அடுத்த தலைக்கட்டுக்கு உதவும். அதுக்காக சொன்ன குறள். அடுத்தது இந்த சமுதாயம் சொன்ன மாதிரி தான், ஈதல் இசைவிட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. இந்த 3 குறள் பொருள் நடந்தால் போது வாழ்க்கையை முழு நிறைவாக கொண்டு வரலாம். இதற்கு இந்த சொசைட்டி எல்லாம் ஒன்றா சேர்த்துறதுக்காக இப்படி ஒரு சங்கம் ஆரம்பித்து நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நல்ல விஷயங்களெல்லாம் உள்வாங்கி இன்றைக்கி எம்பி சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இந்த கெமிக்கல் பிஸ்னஸ் எல்லாமே டையிங் ஃபேக்ட்ரி தான் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள். இந்த டையிங் ஃபேக்ட்ரி ப்ராசஸிங் யூனிட் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வியாபாரம் நல்ல முறையாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கேன்சர் வரக்கூடிய மாவட்டம் ஈரோடு. இதைத்தான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்மளுக்கு எம்பி கூட இருக்கார். வளர்ச்சி பெறது முக்கியம் இல்லை, வளம் காத்து வளர்ச்சி வர வேண்டும். பிளாஸ்டிக்கு நம்ம வேண்டான்னு மறுக்க முடியாது, பிளாஸ்டிக் அது ஒன்றும் பண்ண முடியாது. பிளாஸ்டிக் எப்படி ரீமேனேஜ்மெண்ட் படிக்கிறத கற்றுக்கணும். அது மாதிரி கெமிக்கல் ஆபத்தானது தான். அதை எப்படி சரியாக ரீசைக்கிளிங் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய கற்றுக்கிட்டு அது பிரகாரம் நாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ப்ராசஸிங்கெல்லாம் சரியாக பண்ணோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராது, இந்த கேன்சர்லாம் வராது. இதுக்கு நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி இந்த இயற்கை வளத்தை குன்றாமல் பார்த்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமை உங்களுக்கு இருக்குது என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறையர்களாலும் குருவர்களாலும் உடல் நலம், நீளாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று அனைவரும் ஓங்கி வாழ வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.